நம்ம எதிர்பார்த்ததை விட ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம். இதில் வந்து ரோட் டு ரிவெஞ்சு. ஸோ ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து ஒரு லீனியராக எப்படி வந்து ஒரே ஒரு ஸ்டோரி தான், அவர் எப்படி தப்பிக்கிறாருன்றத அவ்வளோ லீனியராக ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த தமிழ் சினிமா டேரக்டர்ஸ் வந்து இதை வந்து ஒரு 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 புக்காக எடுத்து பார்க்கலாம். எப்படி வந்து சாங்ஸ் இல்லாமல் டைலாக்ஸ் பெருமளவும் இல்லாமல் லெசனாக எடுத்துக்கலாம், ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். லெசன்றதை விட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ நான் படம் பார்க்கும் போதே இந்த படத்துக்கு வந்து சியான் விக்ரமோ நம்ம தலை அஜித்தோ நடித்தாங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எஸ்பெஷலி வந்து சியான் சார் அவங்க நடித்தாங்க அப்படின்னா அவரோட ரோலுக்கு ஒரு முரட்டு தீனி போட்ட மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இல்லை, அந்தளவுக்கு வந்து உழைப்பு இருக்குது. அதில் நடிப்பு வந்து அவளை வெளிப்படுத்தி காமிச்சிருக்காங்க. ஒரு லோன்லி உல்ஃப் வந்து எப்படி இருக்கும், ஒரு காயப்பட்ட உல்ஃப் வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் வந்து அவர் இருந்தார். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சப்டைட்டில் எல்லாமே கரெக்டாக எல்லாமே போட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து அந்த வாய்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக இருந்துச்சு. டப்பிங் கொடுத்தவங்க வந்து ரொம்ப சூப்பராக டப்பிங் கொடுத்துருக்காங்க. தமிழில் அக்யூரேட்டாக இருந்துச்சு.